லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவு வெளியிட்டது தமிழ்நாடு அரசு தேர்வுகள் துறை இயக்ககம். 8,18,743 மாணவ மாணவிகள் தேர்ச்சி. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 4105 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. 1364 அரசு பள்ளிகள் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்றுள்ளதாக தேர்வுகள் இயக்ககம் தகவல். தமிழ் மொழி பாடத்தில் 8 பேரும், ஆங்கில பாடத்தில் 415 பேரும், கணிதத்தில் 20,691 மாணவ மாணவிகளும் முழு மதிப்பெண். அறிவியலில் 5,104 பேரும், சமூக அறிவியலில் 4,428 மாணவ மாணவிகளும் 100% மதிப்பெண் பெற்றனர். தமிழில் 8, ஆங்கிலத்தில் 415, கணிதத்தில் 20,691, அறிவியலில் 5,104, சமூக அறிவியல் 4,428. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளிகள் 13,510 பேரில் 12,491 பேர் தேர்ச்சி. 10ஆம் வகுப்பு தேர்வெழுதிய சிறைவாசிகள் 260 பேரில் 228 கைதிகள் தேர்ச்சி என அறிவிப்பு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரியலூர் மாவட்டம் 97.31 விழுக்காடு தேர்ச்சியுடன் முதலிடம், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் முறையே 2 மற்றும் 3ஆம் இடங்களை பிடித்தன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் குறைந்த அளவாக வேலூர் மாவட்டத்தில் 82.07% பேர் தேர்ச்சி. 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத தவறியவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் நாளை முதல் துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். வருகிற ஜூலை மாதம் 2ஆம் தேதி மறுதேர்வு நடைபெறும் என அரசு தேர்வர்கள் இயக்ககம் அறிவிப்பு. தோல்வியடைந்தவர்கள் நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். இதற்கான தேர்வு 2/7/24 முதல் நடைபெற உள்ளது. 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் மறுகூட்டல் அல்லது மறுமதிப்பீடு செய்ய மே 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். இந்த ஆண்டு முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மறுமதிப்பீடு வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக அரசு தேர்வுகள் துறை இயக்ககம் அறிவிப்பு. அதே மாதிரி மதிப்பெண்களில் ஏதாவது வேறுபாடு இருப்பதாக அவர்கள் உணர்ந்தால் அவர்கள் விடைத்தாள் நகல் 15/5/2024 முதல் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம். அதில் அவர்கள் மறு கூட்டல் விண்ணப்பிக்கணும் அல்லது மறு மதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்கணும்னாலும் 20ஆம் தேதி வரைக்கும் அவங்க விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் மே 13ஆம் தேதி முதல் அவரவர் பயின்ற பள்ளிகளில் வழங்கப்படும். தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் தகவல். மேல்நிலைக் கல்விக்கு நுழைவு வாயிலாய் அமையும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. பள்ளிக் கல்வியின் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் நன்கு படித்து 12ஆம் வகுப்பிலும் தேர்ச்சி பெற்று சிறந்து விளங்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்துச் செய்தி. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வென்றதன் மூலம் சிறந்த எதிர்காலத்தை நோக்கி ஒரு அடி முன்வைத்திருப்பதாக அண்ணாமலை வாழ்த்து. ஒரு சிலர் தேர்ச்சி பெற தவறி இருந்தாலும் அடுத்த முயற்சியில் சிறப்பாக செயல்படுவீர்கள் என நம்புவதாகவும் வாழ்த்துச் செய்தி. 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலை ஓய்கிறது. 10 மாநிலங்களில் உள்ள 93 தொகுதிகளில் 13ஆம் தேதி வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். ஆந்திராவில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை ஓய்கிறது. ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், தெலுங்கு தேசம் மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. தமிழ்நாட்டில் வரும் 14ஆம் தேதி வரை இடி, மின்னல் மற்றும் தரைக்காற்றுடன் கூடிய கோடை மழை தொடர வாய்ப்பு. வரும் 12 மற்றும் 14ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை மையம் அறிக்கை. தமிழ்நாட்டில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கோடை மழை காரணமாக வெப்பம் படிப்படியாக தணிவதன் எதிரொலி. மே 14ஆம் தேதி வரை வெப்ப அலை வீசும் வாய்ப்பு இல்லை என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இன்று அட்சய திருதியையை முன்னிட்டு சென்னையில் உள்ள நகைக்கடைகள் அலங்கரிப்பு. வாடிக்கையாளர்களை கவர சிறப்பு சலுகைகளை அறிவித்த நகைக்கடை உரிமையாளர்கள். அட்சய திருதியை நாளில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்தது.
சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 53,640 ரூபாய்க்கு விற்பனை. கொலையான நெல்லை காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் 2 செல்போன்களை தேடி அவரது வீட்டுத் தோட்டத்தில் உள்ள கிணற்று நீரை வெளியேற்றி வரும் போலீசார். 75 அடி ஆழமுள்ள கிணற்றில் 22 அடி வரை நீர் இருப்பதால் 12 மணி நேரத்திற்கும் மேலாக தண்ணீரை வெளியேற்றும் பணி நீடிப்பு. சிவகாசி அருகே பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்த 10 பேரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் முதலமைச்சர் இரங்கல். தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்ற பின் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரண உதவி வழங்கப்படும் என ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழக பொறியியல் கல்லூரிகளில் வரும் 15ஆம் தேதி தொடங்க இருந்த செமஸ்டர் தேர்வுகள் ரத்து. அடுத்த மாதம் 6ஆம் தேதியில் இருந்து பொறியியல் தேர்வுகள் நடத்தப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. கர்நாடகாவில் பிரஜ்வால் ரேவண்ணாவை தொடர்ந்து ஹாசன் பாஜக தலைவர் தேவராஜே கவுடா மீதும் பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு. வழக்கறிஞரான தேவராஜே கவுடாவிடம் சட்ட உதவி கோரி வந்த பெண்ணை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டிய புகாரில் 4 பிரிவுகளில் வழக்கு. யூடியூபர் சவுக்கு சங்கரின் சென்னை தியாகராய நகர் அலுவலகம் மற்றும் மதுரவாயல் வீட்டில் போலீசார் சோதனை. கஞ்சா வழக்கில் சவுக்கு சங்கர் கைதான நிலையில் தேனி பழனிச்செட்டிப்பட்டி போலீசார் ரெய்டு. அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கையை எதிர்த்தும் இடைக்கால ஜாமீன் கோரியும் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு. உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பிக்க இருப்பதாக தகவல். ஒடிஷாவின் பிரம்மகிரி சட்டசபை தொகுதியில் போட்டியிட டீ விற்பனையாளர் வேட்புமனு தாக்கல். பிரதமர் மோடியை வழிகாட்டியாக கொண்டு டீ விற்பனையாளரும் எம்எல்ஏ ஆக முடியும் என்ற நம்பிக்கையோடு போட்டியிடுவதாக பேட்டி. தர்மசாலாவில் நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் 60 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி வெற்றி. பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பை இழந்தது பஞ்சாப் அணி. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.